வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய பொறுப்பாளர்கள் குறித்த விவரத்தை தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னால் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணி, தேர்தல் சுற்றுப்பயணம், கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களிலுமே விஜய் அவர்களுடன் இணைந்து பயணிக்க இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவருக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அஇஅதிமுகவின் ஐடி விங் இணை செயலாளராக இருந்த குமார் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் ஐடி விங் பொறுப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜெகதீஷ் அவர்களுக்கு தலைமை கழக இணை பொருளாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகன் அவர்களுக்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. லயலா மணி என்ற மணிகண்டனுக்கு கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர், பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களுக்கு கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர், கேத்ரின் பாண்டியன் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர், வீர விக்னேஸ்வரன் செய்தி தொடர்பாளர், ரமேஷ் என்பவருக்கு இணை செய்தி தொடர்பாளர், ஜெயபிரகாஷுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வெளியிட்டு தற்பொழுது ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேற்கண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்படக்கூடிய அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கழக பணிகளை மேற்கொள்வார்கள். கழக தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் இணைந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பணிகள் மற்றும் தேர்தல் வியூக அமைப்புகளை வகுப்பார்கள் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 2 பேரும் இணைந்து செயல்படுவார்கள் என தற்போது விஜய் அவர்கள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 19 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர் பட்டியலையும் தற்பொழுது விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து விஜய் அவர்கள் தற்பொழுது பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த கட்டமாக பல்வேறு முக்கிய பொறுப்புகளும் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்ற கட்சிகளில் இருந்து இணையக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளும் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் தாவேகா தரப்பில் இருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.